Good morning, my dear students. இது வரைக்கும் நம்ம வந்து யூனிட் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யூனிட் நம்பர் 2ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து மெயினா வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் பத்தி நம்ம படிக்க போறோம். இந்த யூனிட் நம்பர் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து மொத்தம் வந்து 2 டாபிக்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. யூனிட் நம்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். யூனிட் நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன ஃபர்ஸ்ட் டாபிக் சொல்லலாம். அது வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். வாட்டரை பொறுத்தல வந்து நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம படிக்க போறோம். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றது செகண்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து 2 சாப்டர் கொடுத்தாலும் வந்து மெயினா வந்து மேக்ஸிமம் 10 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்றது. இந்த இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்றது எல்லாமே சேர்ந்து கவர் பண்ணுவாங்க. அதனால டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு டாபிக் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் மார்க் நம்ம எடுத்துடலாம். பட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டையும் கம்ப்ளீட்டா அப்படி தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். அதுல வெரி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன நோக்கம், வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது. ட்ரீட்மெண்ட் என்னது, சுத்தப்படுத்துறது அப்படின்றது வந்து என்ன நோக்கம் இருக்கணும். என்ன நோக்கம் இருக்கணும், மக்களுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணணும் வாட்டர். அந்த வாட்டரை வந்து பேட் வாட்டர், அதாவது இம்பியூரிட்டிஸ் வேஸ்ட் மேட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை கன்சியூம் பண்ணக்கூடிய பப்ளிக் வந்து என்ன ஆகும், டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னாக்க வந்து பிஃபோர் சப்ளை டு த பப்ளிக் த வாட்டர் ஷுட் பி ட்ரீட்டட். சரிங்களா, இதுதான் வந்து மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். இருந்தாலும் என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கோ ரிமூவல் ஆஃப் வாட்டர், ரிமூவல் ஆஃப் கலர். ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் கலர். செகண்ட் வந்து ரிமூவல் ஆஃப் பேட் வாட்டர். பேட் வாட்டர்னா பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த பேட் ஸ்மெல் என்ன பண்றோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண போறோம். அடுத்து வந்து ப்ரொவைடிங் டேஸ்ட் டு வாட்டர். இந்த ரெண்டு நீங்க ரிமூவ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக் என்னன்னா நேச்சுரல் டேஸ்ட் வந்து நமக்கு வந்து வாட்டருக்கு வந்துடும். தென் ரிமூவல் ஆஃப் டிசால்வ்டு கேசஸ், அன்வான்ட் கேசஸ். ஏன்னா மழை பெய்யும் போது தண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள ஏர்ல அட்மாஸ்பியர்ல டிராவல் ஆகி வரும்பொழுது அதில் தேவையில்லாத கேசஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். இதுல வந்து ஹியூமன் பாடிக்கு வந்து கெடுதி விளையக்கூடிய கேசஸ் இருந்ததுனாக்கா அதை என்ன பண்ணாலும் சரி அந்த கேசஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். டிசால்வ்னா தண்ணியில ஏற்கனவே கரைஞ்சிருக்கும், அதான் டிசால்வ்டு கேசஸ் அப்படின்றது. அதற்கப்புறம் ரிமூவல் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பாக்டீரியாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் அண்ட் மேக் வாட்டர் ஃபிட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் கன்சம்ஷன். இது என்னென்னங்கிறது நம்ம போன யூனிட்ல படிச்சிருக்கோம். வாட் ஆர் தி பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ், கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் அண்ட் பாக்டீரியாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். அதை பூரா என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ரிமூவ் பண்ண போறோம். சரிங்களா. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா தண்ணியில இருக்கக்கூடிய வேஸ்ட் மேட்டர்ஸ், அன்வான்ட் கேசஸ் என்ன பண்றோம்னாக்கா ரிமூவ் பண்ணிட்டு அதற்கப்புறம் பியூர் வாட்டர் தான் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா வாட்டர் பப்ளிக் வந்து சப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது. அடுத்து ரைட், இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாங்க, சரி ரைட் படிச்சிட்டோம், ட்ரீட்மெண்ட் என்னன்னு படிச்சிட்டோம். இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய என்னென்ன ட்ரீட்மெண்ட், அதாவது ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுல வந்து முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ப்ராசஸ் இருக்கும். அந்த 5 ப்ராசஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. அதை வந்து மெயினா பார்த்துருவோம். அதுக்காக அந்த 5 ப்ராசஸ்மே வந்து எல்லா வாட்டருக்கும் கொடுக்கணுமா அப்படின்னாக்கா அதுவும் கம்பல்சன் கிடையாது. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வாட்டரை செக் பண்ணணும். வாட்டரோட குவாலிட்டியை செக் பண்ணி அதுல என்னென்ன டைப் ஆஃப் வேஸ்ட் மேட்டர்ஸ், தட் இஸ் இம்பியூரிட்டிஸ் இருக்கோ அந்த இம்பியூரிட்டிஸ் தகுந்த மாதிரி அந்த இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதுமானது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போனாங்க, எல்லாத்தையும் படிக்க போறோம். சரிதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா sedimentation, coagulation, filtration, disinfection, softening, இது போக அதர் மிஸ்செலேனியஸ் ட்ரீட்மெண்ட். அதர் மிஸ்செலேனியஸ் ட்ரீட்மெண்ட் சின்ன சின்ன டெஸ்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கணும்னாக்கா கொடுத்துக்கலாம். சரிதான். ரைட், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செடிமெண்டேஷன் பத்தி நம்ம படிப்போம். செடிமெண்டேஷன் அப்படின்றதோட பர்பஸ், ஏன்னா ஒவ்வொருக்கும் வந்து பர்பஸ் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறோம் அப்படின்னாக்கா அந்த காரியத்துக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும். அது மாதிரி வந்து செடிமெண்டேஷன் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பர்பஸ் இருக்கும். அது இதுக்கு மேல என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா வெரி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பண்ணக்கூடிய வெரி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஃபார் வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா செடிமெண்டேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இம்பியூரிட்டிஸ் இன் டு த வாட்டர் at undesirable limit may cause serious ill effect to the living beings while consumption. அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா செடிமெண்டேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல என்ன பண்ண போறோம்னாக்கா வாட்டர்ல இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் மேட்டர்ஸ். நீங்க சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். நீங்க மழை பெய்யும் போது மழை பெய்யறதுக்கு முன்னால நீங்க வந்து கிராமங்கள்லயோ இல்லைன்னா டவுன்ல இருக்கக்கூடிய கம்மா கரைகள்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கிலீஷ்ல டேங்க்னு சொல்லுவாங்க, தமிழ்ல கம்மான்னு சொல்லுவாங்க.
அதில் நீங்கள் மழை பெஞ்ச உடனே ஒரு 1 or 2 டேஸில் நீங்கள் அந்த தண்ணியை போய் பார்த்தீங்க அப்படின்னாங்க தண்ணி பூரா அப்படியே கலங்கலாக இருக்கும், ஒரு கலங்கலாக இருக்கும். அதே தண்ணியை நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி பியூர் வாட்டர் மாதிரி இருக்கும். அப்படியே உள்ள மீன் மிதக்கிற மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும். எப்படி அந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னாக்க சரி, ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் மேட்டர்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லையா, அது பூரா என்ன ஆகும் அப்படின்னாக்கா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அப்படியே கீழே பாட்டம் ஆஃப் தி டேங்க்கு போயிடும். போனோம்ல மேலே நீங்கள் வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டர் மாதிரி இருக்கும். இதுதான் என்னது செடிமெண்டேஷனுங்கிறது. இதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ரிமூவ் பண்றதுக்காக ப்ராசஸ் பண்ண போறோம் இல்லையா, அதுதான் என்னது செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வேற என்ன கிடையாது, டு ரிமூவ் த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த வாட்டர். ரைட்டு, செடிமெண்டேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இதுல 2 டைப் ஆஃப் செடிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பிளைன் செடிமெண்டேஷன், இன்னொன்று வந்து கொயாகுலேஷன் ஆர் கெமிக்கலி எய்டட் செடிமெண்டேஷன் அப்படின்றது. ஸோ பிளைன் செடிமெண்டேஷன் அப்படின்றது முதல்ல என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பிளைன் செடிமெண்டேஷனுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். ஆட்டோமேட்டிக்காக கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ் கீழே என்னது பாட்டம் ஆஃப் தி டேங்க்கு போயிடுச்சு அப்படின்னாக்கோ மேலே இருக்கக்கூடிய பியூர் வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்டு பிளைன் செடிமெண்டேஷன். இதை வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா நேச்சுரலாக வந்து மழை பெய்யும்போது கம்மாக்கரில் நம்ம பார்க்குறோம். இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா சரி, நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்காக பண்ணும்பொழுது மெகா சைஸ் டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே தொட்டி பார்த்துருக்கோம், அதே தொட்டி வந்து சின்ன தொட்டியாக இருக்கும். இங்கே வந்து மெகா சைஸ் டேங்க். அந்த டேங்க் வந்து எத்தனை டேங்க் அப்படின்றது டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரீட்மெண்ட். எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதற்கு தகுந்த மாதிரி டேங்கோட நம்பர்ஸ் வந்து கொட்டிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு டேங்கோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 30 மீட்டர், 30 மீட்டர் பை 15 மீட்டர் கூட இருக்கலாம், 30க்கு 15 மீட்டர் கூட இருக்கலாம். அப்போ அவ்வளோ பெரிய மெகா சைஸ் டேங்க் என்ன பண்ணுவாங்கனாக்கா கெட்டி அதில் உள்ள தண்ணி வர அலோவ் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி வச்சிருப்பாங்க, அப்புறம் தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளைன் செடிமெண்டேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எந்த வாட்டருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோமோ அந்த வாட்டரை இன்லெட் வழியாக உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணும்பொழுது இன்லெட்ல இருந்து அது அப்படியே ட்ராவல் ஆகி அந்த டேங்க்ல ட்ராவல் ஆகி அப்படியே அவுட்லெட் வழியாக வெளியே போயிடும். என்ன அப்போ வாட்டர் வந்து இன்லெட்ல உள்ள நுழைஞ்சு அவுட்லெட் வெளியே போறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டயத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா டிடென்ஷன் டைம் அப்படிம்பாங்க. டிடென்ஷன் டைம் அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது, டிராவலிங் டைம். டேங்க் உள்ள வாட்டர் என்டர் ஆகி அந்த டேங்க்ல டிராவல் ஆகி வெளியே போய் சேர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், திஸ் இஸ் கால்டு டிடென்ஷன் டைம். இந்த டிடென்ஷன் டயத்துக்குள்ள அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் மேட்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகுனாக்கா கீழே டெபாசிட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா டஸ்ட் ரிமூவல் வாட்டர் வந்து அவுட்லெட் வழியாக கொண்டு போய் வேற அடுத்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு பிளைன் செடிமெண்டேஷன் அப்படின்றது. ஸோ பிளைன் செடிமெண்டேஷனுங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம வேற எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே பண்ண போறது. மெகா சைஸ் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த டேங்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து வாட்டரை வந்து என்னது அலோவ் பண்ணி என்ன பண்றது டிராவல் பண்ணி வெளியே கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள எவ்வளவு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதில் உள்ளது ரிமூவ் பண்ண முடியுமோ அதில் உள்ளது ரிமூவ் பண்ணி முடிச்சு. திஸ் இஸ் கால்டு பிளைன் செடிமெண்டேஷன் அப்படின்றது. ஓகேவா, ரைட். இப்போ இந்த கிளாஸ்ல இந்த கிளாஸை வந்து இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். யூனிட் நம்பர் 2 வந்து இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மெயினாக வந்து 2 மேஜர் டாபிக்ஸ் வந்து இதில் கவர் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், செகண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றது சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா, அதில் வந்து அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், என்ன பர்பஸ்க்காக வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்காக வந்து நம்ம கொடுத்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து எல்லா வாட்டருக்குமே கொடுக்கணுமானா அவசியம் கிடையாது. வாட்டரோட குவாலிட்டி முதல்ல செக் பண்ணுவாங்க, அதில் என்னென்ன டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அது மட்டும் கொடுத்தா போதும். ஒரு வாட்டர் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்காக வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதில் வந்து முக்கியமான ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குங்கிறது நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதில் வந்து வெரி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னாக்கா சரி செடிமெண்டேஷன் அப்படின்றது. அந்த செடிமெண்டேஷன்ல 2 டைப் ஆஃப் செடிமெண்டேஷன் இருக்கு. ஒன்று வந்து பிளைன் செடிமெண்டேஷன், இன்னொன்று வந்து கொயாகுலேஷன் அப்படின்றது. பிளைன் செடிமெண்டேஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒண்ணுமே நம்ம பண்றது கிடையாது. பிளைன் செடிமெண்டேஷன்ல அதை இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா சரி ஆட்டோமேட்டிக்கா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல வாட்டர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்னது செட்டில் ஆகிரும். திஸ் இஸ் கால்டு பிளைன் செடிமெண்டேஷன். ஓகேவா, ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து செகண்ட் செடிமெண்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா கொயாகுலேஷன் அப்படின்றது. இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கிறோம். அது வரைக்கும் நம்ம இப்போ நடத்துனது என்ன இருக்கோ அதை பற்றி வந்து ஒரு கிளான்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகே, குட் பை.